இனிமையானவள் நீதானே, இனிமையானவள் நீதானே, பிரியமானவள் நீதானே, இனிமையானவள் நீதானே. கர்த்தரால் புகழப்படும் குணசாலி நீதானே, கர்த்தரால் புகழப்படும் குணசாலி நீதானே. இனியவளே இனியவளே என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். நீங்கள் தொடர்ந்து இந்த ப்ரோக்ராமை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குது, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்குது அப்படின்னு நம்புகிறோம். இப்போவும் கூட இந்த நாள் நிகழ்ச்சிக்குள்ளே நம்ம போவோமா? அம்மா சோத்திரம்மா. சோத்திரம்ப்பா. அம்மா இன்னைக்கு என்னம்மா 2 பவுலில் கொண்டு வந்திருக்கீங்க? அதுல என்னப்பா இருக்கு? ஒரு பவுல்ல உப்பு இருக்கு, ஒரு பவுல்ல சீனி இருக்கு. இதன் மூலமா நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் நிறைய இருக்குப்பா. இதை வச்சு நம்ம 3 எபிசோட் கூட நடத்திடலாம். ஆனா பயப்படாத, ஒண்ணுதான் நடத்த போறோம். அப்படியாம்மா? இதுல இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம், அப்படிதானம்மா? ஆமாப்பா. இப்ப இது ரெண்டுக்குள்ள ஒற்றுமைகள் என்ன அப்படின்னு நம்ம கொஞ்சம் பேசுவோமாம்மா? நிச்சயமா. இப்ப ரெண்டுமே பாரு, ஏறக்குறைய ஒயிட் கலருக்கு வந்திருக்கு. அந்த ஒயிட்ன்னு சொல்லும் பொழுது அது பரிசுத்தத்தை குறிக்குது. பொதுவாகவே ஒயிட்ன்னு எடுத்துக்கிட்டா அது எதை காட்டுது? பரிசுத்தம். அந்த வெள்ளை பரிசுத்தத்தை காட்டுது. இந்த உப்பை அந்த வெள்ளையாக்குவதற்கு இந்த ஜீனி கூட அப்படிதான், அதுல ஏதேதோ கலப்பாங்கன்றாங்க. அது நிறைய இதை கடந்து வந்துதான் அது என்ன ஆகுது? ஒயிட் ஆகுது. அதே போல நம்ம பரிசுத்தமா வாழணும்னா, கர்த்தருக்கு பிரியமா வாழணும்னா, நம்ம வாழ்க்கையிலையும் உபத்திரவங்கள் நம்மளை நோக்கி வருது, சில சோதனைகள் வருது, பிரச்சனைகள் வருது. இதுதான் நம்மளை என்ன செய்யுது? அப்படியே கழுவி 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 சுத்திகரிக்குது. நம்ம ஆண்டவற்றை நெருங்கி நெருங்கி சேர்றோம் இல்லையா? ஆமா, அதைத்தான் நமக்கு இது ஞாபகப்படுத்துதுப்பா. ஆமாம்மா. உபத்திரவங்கள் நெருக்கங்கள் வரல அப்படின்னா நம்ம கர்த்தர்கிட்ட கிட்டி சேர போற நேரங்களே நமக்கு கம்மியாயிருமா? தாவீது ராஜா கூட சொல்லும்போது சொல்றாரு, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன்னு. அதே போல நம்மளும் அவருடைய காரியங்களை கற்றுக்கொள்ளணும் அப்படின்னா இந்த உபத்திரவங்கள் தான் நமக்கு அதுக்கு உதவி செய்யுதுமா. ஆமாப்பா. அடுத்ததாம்மா, நான் ஒரு பாயிண்ட் சொல்றேம்மா. ரெண்டுமே சுவை தருது. உப்பு ஒரு எந்த ஒரு இதுல நம்ம யூஸ் பண்ணாலும் அதோட சுவையை தூக்கி கொடுக்குது. அதே போல ஜீனியை நம்ம எதுல போட்டாலும் டேஸ்ட்டை தூக்கி கொடுக்குது. வெறும் டிகாஷனை போட்டு நம்மளால குடிக்க முடியாதுமா. நிச்சயமா முடியாது. ஆனா பிளாக் டீல கூட ஜீனி போட்டோம்னா நம்ம நல்லா குடிக்கலாமா. அப்படி டேஸ்ட் அது வந்து தூக்கி கொடுக்குதுமா. ஆமாப்பா, சுவை தருது இல்லையா? நாமும் வாழ்க்கையில சுவை தருகிறவர்களா இருக்கணும். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறவங்களா இருக்கணும். நம்மளை மற்றவங்க பார்க்கிறப்ப, இவங்களா, இவங்க கிறிஸ்தவங்க, இவங்க கிட்ட போனா நமக்கு ஆறுதல் கிடைக்கும், இவங்க கிட்ட போனா நமக்கு உதவி கிடைக்கும் அப்படின்னு மற்றவர்கள் பாராட்டும்படி நம்ம வாழ்க்கை அப்படி சுவை மிகுந்ததா இருக்கணும். சரி, இது சுவை மிகுந்ததா வரணும்னா இது என்ன செய்யணும்? கரையணும். இப்ப உப்பை குழம்புல போட்டா இது அப்படியே இந்த கல் உப்பெல்லாம் எடுத்துக்கிட்டா அது அப்படியே முழுசு முழுசா இருக்குன்னு வச்சுக்கோ, அந்த குழம்பு ருசிக்குமா? ருசி இருக்காது, நிச்சயமா ருசிக்காது. அதே மாதிரி ஜீனி நான் கரைய மாட்டேன் அப்படின்னு நின்றுச்சுன்னு வச்சுக்கோ அடியிலேயே, அது சுவை கொடுக்குமா? கொடுக்காது. அப்ப இந்த கரையறதுன்றது எதை காட்டுது? தியாகத்தை காட்டுது. இப்ப குடும்ப வாழ்க்கையிலேயே எடுத்துக்கிட்டா நம்ம தாய் நிறைய தியாகம் பண்றாங்க இல்ல? அவங்க அப்படி கரையிறாங்க. அவங்களுடைய சொந்த ஆசைகளை விட்டு கொடுக்குறாங்க, சொந்த தேவைகளை குறைக்கிறாங்க. அதே மாதிரிதான் தகப்பனும் அப்படிதான்
இந்த பெற்றோர் பிள்ளைகளுக்காக தியாகங்கள் பண்றாங்க. அது அப்பொழுதுதான் அந்த வாழ்க்கை எப்படி இருக்கு? சுவையுடையதா இருக்கு. இராணுவத்துல இருக்கவங்க கூட தியாகம் பண்றாங்க இல்லையா? அவங்க குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்காங்க, பிள்ளைகளை பார்க்கணும்னு ஆசை இருக்கும், ஆனாலும் அதை கட்டுப்படுத்திக்கிறாங்க. அந்த அவங்களுடைய மனைவியும் அவங்க தியாகம் பண்றாங்க. கணவன் செய்ய வேண்டிய உதவிகள் இதெல்லாம் அவங்களுக்கு அப்ப கிடைக்காது. இவங்களே எல்லாவற்றிற்கும் அலைஞ்சு பிள்ளைகளை வளர்க்கணும். இப்படி தியாகத்தின் அடிப்படையில தான்ப்பா வீடும் இருக்கு, நாடும் இருக்கு. ஆமாம்மா. இன்னைக்கு நம்மெல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். நம்ம அவருக்குள்ள நிலைச்சிருக்கிறோம் அப்படின்னா அநேக மிஷினரிகள் தன்னை தியாகமா ஒப்பு கொடுத்ததுனால தானம்மா. ஆமாப்பா. இந்த விருதுநர் பகுதிக்கெல்லாம் ராக்லண்ட் ஐயர் வந்து பணி செய்த இடமா. அவர் வந்து பணி செய்யலை அப்படின்னா நான் அன்னைக்கு கிறிஸ்தவலா இருந்திருக்க முடியாது. அவர் எப்படி செல்வந்த குடும்பத்துல பிறந்து ஒன்றுமே இல்லாம இங்க வந்து கஷ்டப்பட்டு இங்க உள்ள கிளைமேட்டு, இங்க உள்ள மக்களுடைய கலாச்சாரங்கள் எல்லாவற்றையும் பார்த்து எல்லாவற்றுக்கும் விட்டு கொடுத்து அவர் தன்னையே உருக்கி தியாகமா கொடுத்ததுனாலதான் இத்தனை திருச்சபைகள் ஓங்கி இருக்கு. ஏன் இந்த இடத்துலயுமோ இப்படி ஒரு அநேக மிஷினரிகளை எழுப்புகிற கிராம மிஷினரி இயக்கம் இருக்கு அப்படின்னா அது ராக்லண்ட் ஐயரோட தியாகத்தினால தானம்மா. ஆமாப்பா. அவர் தியாகம் இல்லைன்னா, அவர் கரையிலன்னா இதெல்லாம் வந்திருக்காதுப்பா. இப்ப நம்ம வந்து ரெண்டுக்கும் உள்ள பொதுவான குணங்களை பார்த்தோமா. ரெண்டும் ஒண்ணு போல தானமா இருக்கு. ஆமா. ஆனா ஆண்டவர் ஏன் ஜீனிய மாதிரி இருங்க அப்படின்னு சொல்லாம இந்த உலகத்திற்கு உப்பாயிருங்கள் அப்படின்னு சொல்றாருமா. ஏன்னா ஜீனி மாதிரி இருங்கன்னு சொல்லியிருந்தா என்னைய ஸ்வீட்டுன்னு ஆண்டவர் கொஞ்சினாருன்னு நான் நினைச்சுக்கிடுவேம்மா. ஆனா அவர் உப்பாயிருங்கள் அப்படின்னு சொன்னது அது கொஞ்சம் தோணுதுமா. ஏன் அதுக்கு உப்புக்குன்னு அப்படி இன்னும் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னமா இருக்கு? அதாவது உப்பை பலியில கூட உபயோகப்படுத்த சொல்லியிருக்காங்க. நம்ம இதுவரைக்கும் பார்த்ததுல அந்த உப்பில்லா பண்டம் குப்பையிலேன்ற பழமொழியத்தான் நம்ம பார்த்தோம் இல்லையாப்பா. உப்பு இல்லைன்னா ஒன்றும் ஆகாது, என்னதான் டேஸ்டா செஞ்சாலும் அதை குப்பையில போட்டுருவோம்னு சொன்னோம். சரி, இந்த உப்பே போட்டுட்டோம், இந்த அது கரைஞ்சு சுவை தருது. சரி, நம்ம வீட்டில் உப்பு இல்லை, இந்த உப்புக்கு பதிலா ஏதாவது மாற்று பொருள் உபயோகிக்க முடியுமா? இப்ப ஜீனிக்கு பதிலா நம்ம சுகர் ஃப்ரீ போட்டுக்கிறோம், அது கொஞ்சம் சுவை தந்துருது இல்லையா? அதே மாதிரி உப்புக்கு பதிலா ஏதாவது ஒரு பொருளை நம்ம போட முடியுமா? முடியாதுமா. முடியாது. அப்ப அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் இருக்கு இல்லையா? ஸ்பெஷல் இருக்கு. ஆனா அது தனியா வச்சு அதை சாப்பிட முடியுமா? இப்ப ஸ்பூன் வச்சு 2 பேரும் மாறி மாறி சாப்பிட முடியுமா? முடியாதுமா. முடியாது. அப்ப அது மற்றதோட சேர்ந்துதான் இருக்கணும், அப்பதான் அதனுடைய சுவை தெரியும். இப்ப நாம ஆண்டவரோட சேர்ந்து இருந்தா தான் நம்ம வாழ்க்கை சிறப்புடையதா இருக்கும்பா. ஒரு காரியம் சொல்லுவாங்க தெரியுமா? With Christ, I am a hero. Without Christ, I am a zero. ஏசு இல்லைன்னா நான் வெறும் 0. ஆனா ஏசு என் கூட இருந்தா நான் தான் பெரிய ஆள், மேன்மை மிக்கவன் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? அதே போலதான் நம்ம ஆண்டவரோட இணைந்து இருக்கணும். எப்பவும் அவர்தான் நம் வாழ்க்கையில், அவர்தான் தலை, என்னுடைய முழு அன்பு அவருக்கு தான் அப்படின்னு வாழும் பொழுது மாத்திரம்தான் நம்ம வாழ்க்கை பிரயோஜனமுள்ள வாழ்க்கையா இருக்கும். நமக்கும் அது பயனுடையதா இருக்கும், மற்றவர்களுக்கும் அது பயனுடையதா இருக்கும். இதை பார்த்துட்டு இருக்க நேயர்களே, நீங்களும் உங்க வீட்டுல இந்த உப்பையும் ஜீனியையும் கண்டிப்பா பயன்படுத்துவீங்க. உப்பு ஜீனி இல்லாம நம்ம சமையல் கட்டு நல்லாவே இருக்காது. கண்டிப்பா நம்ம யூஸ் பண்ணுவோம். அதை யூஸ் பண்ணும்போது அதுல உள்ள நற்குணங்கள் எல்லாம் ஏன்ட்டையும் காணப்படணும்னு அம்மா சொன்னது போல ஜெபிப்போம். அதே போல உப்பை போல நம்ம குடும்பத்துக்கு நம்ம சாட்சியா, நம்மளுடைய சமுதாயத்திற்கு, நம்மளுடைய சபைக்கு சாட்சியா நம்ம வாழுவோம். அநேகர் நம்மை தேடி வரும்படியாய். இந்த உப்பும் ஜீனியும் அதிக விலைக்கு போகாது, குறைஞ்ச விலையில கூட வாங்கலாம் நம்ம. அதே போல எல்லாரும் ஈஸியா நம்மளை அணுகும்படி நம்ம லெகுவானவர்களாக, எல்லாவற்றுக்கும் நம்மளை விட்டு கொடுத்தவர்களாக வாழ்ந்து உப்பாய், உலகத்திற்கு உப்பாய் திகழுவோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.
கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் அன்பின் நல் வாழ்த்துக்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான நாளிலும் இனியவளே பெண்கள் நிகழ்ச்சிக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த வேளையிலும் கூட சிலுவையின் மேன்மை என்ற தலைப்பிலே சிறிது நேரம் தியானிக்க இருக்கிறோம். கலாத்தியர் 6:14 நாங்களோ எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்தே அல்லாமல் வேற ஒன்றை குறித்தும் மேன்மை பாராட்டியிருப்பேனாக என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார். இந்த அருமையான வார்த்தையின் மூலம் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக இப்பொழுது நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற பரலோகத்தின் பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் கூட ஏசப்பா ஆவியானவரே, நீர் பேசும்படியாக இந்த வார்த்தையை நாங்கள் தியானிக்கும் போது கர்த்தர் எங்களுடைய உள்ளத்துல ஆண்டவரே அப்பா நீர் திறந்தருளும்படியாக, அப்பா ஆண்டவரே உம்முடைய வார்த்தை எங்களுக்குள்ள கிரியை செய்யும்படியாக எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம், பொறுப்பெடுத்து கொள்ளும். இயேசுவின் நாமத்துல கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன் ஆமேன். அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலன் மிக அருமையாக சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றை குறித்தும் நான் மேன்மை பாராட்டாது இருப்பேனாக என்று சொல்லி மிக தெளிவாக அழகாக சொல்கிறார். அதாவது இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா சங்கீதம் 20:7 சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்தே மேன்மை பாராட்டுகிறோம் என்று சொல்லி சங்கீதத்திலே தாவீது ராஜா சொல்கிறார். இந்த வசனத்தின்படி அநேகர் பார்த்தீங்கன்னா தங்களுடைய படிப்பு, அழகு, அந்தஸ்து, குடும்பத்தோட பின்னணி என்று சொல்லி பல விதமாக மேன்மை பாராட்டி கொண்டே இருப்பார்கள். இப்ப பெண்கள் எடுத்துக்கிட்டோம்னா தன்னுடைய பிறந்த வீடை குறித்து புகுந்த வீட்டிலே அவர்கள் மேன்மை பாராட்டி கொண்டு இருப்பார்கள். எங்களுடைய குடும்பம் அப்படி இப்படி என்று சொல்லி. ஆனால் கர்த்தர் மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி ஏற்ற துணையை உருவாக்குவேன் என்று சொல்லி பெண்களை மனிதனோடு திருமண பந்தம் என்று சொல்லி இணைத்திருக்கிறார். அதிலே நாம் சந்தோஷப்பட்டு அந்த குடும்ப வாழ்க்கையிலே நாம் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து அந்த பெருமை இல்லாமல் ஒரு தாழ்மையான வாழ்க்கை வாழும்போது கர்த்தர் குடும்பத்தை கட்டுவிக்கிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்கிறது. அருமையாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எங்கள் பிள்ளைங்க வெளிநாட்டில் படிக்கிறாங்க, எங்கள் குடும்பத்தில் இப்படி அப்படின்னு சொல்லி ஒரு மேன்மையான பேச்சுக்கள். ஆனால் பவுல் அப்போஸ்தலன் தாழ்மையாக சொல்கிறார், நான் சிலுவை குறித்தே மாத்திரம் மேன்மை பாராட்டுவேனாக, வேற எதை குறிச்சும் இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக சொல்கிறார். உண்மையிலே பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டிலே 83 இடங்களிலே சிலுவை என்ற வார்த்தை எழுதப்பட்டுள்ளது. சிலுவை பார்த்தீங்கன்னா அது ஒரு சாபத்தின் சின்னமாக, அடையாளமாக கருதப்படுகிறது. கர்த்தர் நமக்காக சிலுவையிலே சாபமானார். நம்முடைய பாவங்களுக்காக நாம் ஏற்க வேண்டிய தண்டனையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக பஸ்கா ஆட்டுக்குட்டியாக அவர் பலியானார். அந்த சிலுவை குறித்தே நான் மேன்மை பாராட்டுவேன் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் பார்த்தீங்கன்னா சவுலாக இருக்கையிலே சபைகளை பாழாக்கி அவர் கர்த்தருடைய பிள்ளைகளை துன்புறுத்துவதற்காக நிருபங்களை வாங்கி கொண்டு அவர்களை துன்புறுத்தினார். நீ துன்புறுத்துகிற கிறிஸ்து நானே என்று சொல்லி கர்த்தர் சவுலை பவுலாக மாற்றினார். ரட்சித்து மாற்றின பிற்பாடு அவர் கமாலியலின் பாதத்திலே அமர்ந்து அதிகமாக கற்று தேர்ந்தவர். கமாலியல் பாதத்தில் அமர்வது என்பது இன்றைக்கு ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்திலே படித்ததற்கு சமானம் மாறி அந்த மாதிரி அவர் படித்திருந்தாலும் தன்னை தாழ்த்துகிறார். நான் சிலுவை குறித்து மாத்திரம்தான் பேசணும், வேற எதை குறிச்சும் நான் மேன்மை பாராட்டக்கூடாது, எதை குறிச்சும் நான் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த எண்ணம் பவுலுக்குள்ள வருகிறது. அதே போல தாவீது ராஜாவும் அதே மாதிரி சொல்றாரு, எல்லாத்த குறிச்சும் மேன்மை பாராட்டுறாங்க, ஆனா நான் இயேசு அவருடைய நாமத்தை மாத்திரம்தான் மேன்மை பாராட்டணும்னு சொல்லி சொல்றாரு. ஆண்டவர் நமக்காக சிலுவையிலே பட்ட பாடுகள் நம் கண்முன்னே இன்றைக்கும் இருக்கிறது. சிலுவைங்கிறது ஒரு சாபத்தின் சின்னமாக அந்த ரோமர் சாம்ராஜ்யத்திலே ஒரு பெரிய தண்டனை நிறைவேற்ற, ஒரு கொடிய தண்டனை நிறைவேற்ற சிலுவையிலே அறைந்தார்கள். சிலுவையிலேயே இயேசு கிறிஸ்துவையும் அறைந்தார்கள். ஒரு பாவமும் அறியாத, ஒரு குற்றமும் செய்யாத
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே பலியானார். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த தண்டனை நிறைய இடங்கள்ல ஒவ்வொரு விதமாக இந்த மரண தண்டனையை நிறைவேற்றினார்கள். நேபாளத்துல பார்த்தீங்கன்னா அட்டை பூச்சியை மனிதனுடைய உடலிலே கொட்டி அதை கடிக்க விட்டு அந்த கொடிய தண்டனையை நிறைவேற்றினார்கள். முன் காலத்துல பார்த்தீங்கன்னா சிங்கக்கெபிகள், பட்டினியாக கிடக்கிற சிங்கக்கெபியிலே தானியலிலே நம்ம வாசிக்கிறோம். அதே மாதிரி அந்த சிங்கக்கெபியிலே கொண்டு மனிதனை போட்டு விடுவார்கள். போடும்போதே பீஸ் பீஸாக காலியாகி விடுவோம். இந்த மாதிரி தண்டனை கொடிய விதமாக நிறைவேற்றினார்கள். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா செத்த மனிதனுடைய உடலோடு உயிரோடு இருக்கிற மனிதனை கட்டி விடுவார்கள். கட்டாக அப்படியே கட்டி விடுவார்கள். உடல் அழுக அழுக இந்த மனிதனும் நாற்றம் எடுத்து புழுக்கள் வைத்து அப்படியாக அந்த மனிதன் செத்து விடுவான். இப்படியாக பலவிதமான கொடிய தண்டனைகள் அந்த காலத்துல நிறைவேற்றப்பட்டது. அதிலே பார்த்தீங்கன்னா சிலுவையின் மரண தண்டனை என்பது அது ஒரு கொடிய தண்டனை. 6 நாட்கள் சிலுவையிலே அறையப்பட்ட பின்பு 6 நாட்கள் அதிலே இருக்க வேண்டும். சிறிது சிறிதாக கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் அந்த மரணத்தை நெருங்குவார்கள். ஆனால் நமது ஆண்டவர் எத்தனையோ பாடுகள் அவர் சரீரத்துல, அவருக்கு 40 கசையடிகள், தலையிலே முள்முடி சூட்டினார்கள். பயங்கரமான அவருடைய இரத்தம் ஆறாக ஓடினது. மிக பாடுகள், கஷ்டங்கள், வேதனைகள். அவர் சிலுவையிலேயே 6 மணி நேரம்தான் இருந்தார். அவருடைய மரணம் 6 மணி நேரத்திலே முடிந்தது. இவ்வாறாக அந்த சிலுவையின் தண்டனையை அவர் நிறைவேற்றி பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி முடித்தார். இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி இரத்தம் அந்த சிலுவையில பட்ட உடனே அது புனித சின்னமாக மாறிவிட்டது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் என்று தங்களை அடையாளப்படுத்தி கொள்ள வீட்டின் வாசல்ல, அப்புறம் கெயிட்ல, நிலைக்கால்ல, கழுத்துல, செயின்ல எல்லாத்துலேயும் சிலுவையை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். எந்த ரோம சாம்ராஜ்யத்துல இயேசு கிறிஸ்துவை சிலுவையில அறைந்தார்களோ அந்த ரோம நாட்டுல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்த விட சிலுவையை அவர்கள்தான் அதிகமாக பயன்படுத்துகிறார்கள். எல்லாரும் கழுத்துல அணிவது, எல்லா வீட்லையும் எல்லா இடங்களிலும் எங்கு பார்த்தாலும் சிலுவையை அதிகமாக பயன்படுத்துகிறார்கள். சாபத்தின் சின்னமாக இருந்த அந்த சிலுவை இன்றைக்கு புனித சின்னமாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மாற்றப்பட்டது. இந்த வேளையிலும் கூட சிலுவை நமக்கு 3 காரியங்களை வெளிப்படுத்துகிறது. முதலாவது பார்த்தீங்கன்னா அன்பு வெளிப்படுத்துகிறது. யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை உலகத்துக்கு தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அதற்கு உமானமாக மார்க் 12:1-9 வரை படித்து பார்ப்பீர்கள் என்றால் அதிலே ஒரு திராட்சை தோட்டை குறித்ததான ஒரு உமானம் உள்ளது. முதலாவது பார்த்தீங்கன்னா அந்த திராட்சை தோட்டத்துக்காரர் அதை அழகாக வேலி அடைத்து அதிலே ஒரு திராட்சை ஆலையை நாட்டி எல்லாவற்றையும் அவர் செய்து ஒரு திராட்சை தோட்டக்காரரிடத்திலே குத்தகைக்கு விட்டுவிட்டு அவர் தூர தேசத்துக்கு புறப்பட்டு செல்கிறார். அவர் திரும்பி கொஞ்சம் சில வருடங்கள் கழித்து அவர் வந்தவுடன் அந்த திராட்சை தோட்டத்தின் கனிகளை அதனுடைய விலையை வாங்கி கொண்டு வரும்படியாக ஒரு சிலரை அனுப்புகிறார். அவர்கள் அந்த திராட்சை தோட்டத்துக்காரர் அவர்களை அடித்து உதைத்து அனுப்பிவிடுகிறார். திரும்பவுமாக அவர் கொஞ்சம் பேரை அனுப்பிவிடுகிறார் எல்லாவற்றையும் வாங்கி கொண்டு வரும்படியாக. அவர் அவங்கள 2வது தடவை வந்தவங்களையும் அந்த திராட்சை தோட்டத்துக்காரர் எல்லாரையும் அவர் அடித்து ஒன்றுமே கொடுக்காமல் திரும்ப அனுப்பி விடுகிறார். இவ்விதமாக 3-4 முறை அவர் செய்யும் போது அந்த எஜமான் சரி, இனி என்னுடைய ஒரே குமாரனை நான் அனுப்புகிறேன், அவருக்கு பயந்து எல்லாவற்றையும் கொடுத்து விடுவார்கள் என்று சொல்லி தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அனுப்புகிறார். அப்பொழுது அந்த திராட்சை தோட்டத்துக்காரர் இவன்தான் இந்த திராட்சை தோட்டத்து சுதந்திரவாளி, இவனை நாம் கொலை செய்வோம் என்று சொல்லி அந்த திராட்சை தோட்டத்துக்கு புறம்பாக கொண்டு போய் கொலை செய்து விடுகிறார்கள்.
அப்பொழுது அந்த எஜமான் அவர் நேரிலே வந்து அந்த திராட்சை தோட்டத்தை எடுத்து வேறு ஒருவருக்கு அதை கொடுத்து விடுகிறார். இவ்விதமாக இந்த உவமானம் நமக்கு என்னது சொல்கிறது என்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவும் நமக்காக இந்த உலகத்திலே தந்தருளினார். அவர் நமக்காக நாம் ஏற்க வேண்டிய எல்லா தண்டனையும் அவர் ஏற்றுக்கொண்டார். இவ்விதமாக இந்த அன்பு என்று சொல்லும்போது குடும்பமாக இருக்கட்டும், தனிப்பட்ட நபராக யார் வேணாலும் அந்த அன்பை எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு நமக்காக வந்து தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, சிலுவை நமக்கு இரண்டாவதாக தாழ்மையை குறிக்கிறது. யாக்கோபு 4:6 பார்த்தீங்கன்னா, பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ அவர் கிருபை அளிக்கிறார். இயேசு கிறிஸ்து பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் இந்த உலகத்துல அவர் தாழ்மை உள்ளவராக காணப்பட்டார். அவர் பிறப்பு பெரிய ராஜ அரண்மனையில இருக்கும் என்று எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனா அவர் பிறந்ததோ ஏழை கோலமதாய் மாட்டு தொழுவத்தினிலே அவர் பிறந்தார். அவர் இறக்கும் போதும் தன்னை சிலுவையில் மரண பரியந்த முறை தன்னை தாழ்த்துகிறார். யோவான் ஸ்நானகன் சொல்கிறார், அவருடைய பாதரட்சியின் வாரை அவிழ்ப்பதற்கு கூட நான் பாத்திரன் அல்ல என்று சொல்லி அவர் தன்னை தாழ்த்துகிறார். அந்த தாழ்மை இன்றைக்கு நம்மிடையே காணப்படுகிறதா? இயேசு கிறிஸ்து முன்வைத்து போன அந்த தாழ்மை நம்மிடத்திலே எல்லா காரியத்திலும் நம்மை தாழ்த்துகிறோமா? இல்லது இன்றைக்கும் நாம் பெருமையான பேச்சுகளையே பேசிக்கொண்டே இருக்கிறோமா என்று இந்த வேளையில நாம் சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். டைட்டானிக் கப்பல் பார்த்தீங்கன்னா 1912 வருடம் அந்த டைட்டானிக் கப்பலை அமைத்த அவர்கள் சொன்னார்கள், இந்த கப்பலை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது, இது உடையவே உடையாது, மிக பாதுகாப்பான அந்த கப்பலிலே முன்பக்கம் எதுவும் பனி பாறைகள் வந்து உடைக்காதபடிக்கு அது வடிவமைக்கப்பட்டிருந்தது. எனவே நல்ல சேஃப்டியான பயணம் என்று சொல்லி மக்கள் வாஞ்சையோடு அதிக ஆர்வத்தோடு அதில் பயணம் செய்தார்கள். ஒரு நாள் அது பயணித்த வேளையிலே என்ன ஆயிற்று என்றால், அந்த கப்பலின் சைடு பக்கத்திலே, அதாவது முன் பக்கத்திலே அவங்க பாறைகள் தாக்காதபடிக்கு வடிவமைத்திருந்தார்கள். ஆனால் சைடு பக்கம் ஒரு பெரிய பனி பாறை வந்து மோதி அந்த கப்பல் 2 துண்டாக உடைந்து விட்டது. அதில் பயணித்த 1500 பேர் காப்பாற்ற முடியாமல் இறந்து போனார்கள். அன்றைக்கு பார்த்தீங்கன்னா, பாபேல் கோபுரத்தை கட்டுறதுக்காக மக்கள் எல்லாரும் என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு இடத்துல கூடி வானம் வரைக்கும் தொடுற மாதிரி நம்ம ஒரு பெரிய கோபுரத்தை கட்டுவோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒரு கோபுரத்தை கட்டினாங்க, மக்கள்லாம் சேர்ந்து. அப்போ ஆண்டவர் பார்த்தார், மக்கள் இவ்வளவு பெருமையாக இந்த காரியத்தை செய்கிறார்களே, யாரும் இதை தடுக்க முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள் கோபுரத்தை கட்டுவதில். அப்பொழுது தேவன் இறங்கி வந்து அந்த அவங்களுடைய பேச்சு மொழிகளை தாறுமாறாக்கினார். அப்படியே சிதறடிக்கப்பட்டார்கள். அதுல நம்ம பார்க்கிறோம், அந்த பாபேல் கோபுரத்தை கட்ட மக்கள் பிரயாசப்பட்ட போது கர்த்தர் அதை விரும்பவில்லை. அதே போலதான் பெருமையான காரியங்களை கர்த்தர் அருவருக்கிறார். மூன்றாவதாக அர்ப்பணிப்பு. சிலுவை நமக்கு அர்ப்பணிப்பு என்பதை வெளிப்படுத்துகிறது. பிதாவின் சித்தத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிறைவேற்றி முடித்தார் சிலுவையிலே. அவர் இந்த உலகத்துக்கு வந்து கர்த்தர் அவர் மேல வைத்திருந்த சித்தத்தை முழுமையாக அவர் தன்னை அர்ப்பணித்து நிறைவேற்றி முடித்தார். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா, இந்த ஆண்டவருடைய அன்பினால் நெருக்கி ஏவப்பட்டு மிஷனரிகள் அநேக 1800களில் வெளிநாட்டிலிருந்து நம் நாட்டிற்கு வந்து தங்களை அர்ப்பணித்து அநேக அவர்கள் காரியங்களை செய்தார்கள் மக்களுக்காக. அதன் மூலம்தான் நாம் இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாக நிற்கிறோம். அப்படியாக வந்து அவருடைய பெயரிலே தபால் தலைகளை வெளியிட்டு அவருடைய பெயர் இன்றைக்கும் மங்கா புகழோடு இருக்கிற ஒருவரை குறித்து நான் சிறிது பகிர விரும்புகிறேன். அவர் பெயர்தான் வில்லியம் கேரி. வில்லியம் கேரி இங்கிலாந்து தேசத்திலே பிறந்தவர். ஒரு சாதாரண குடும்பத்தில், ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தார். ஆனால் கிறிஸ்துவை அறியாதிருந்தார். தன்னுடைய 12வது வயதில் குடும்ப சூழ்நிலையின் காரணமாக அவர் ஒரு ஷூ மேக்கர் அவரிடம் உதவியாளராக பணி சேர்ந்தார்.
அங்கு பார்த்தீங்கன்னா அவரை மாதிரி நிறைய பேர் அந்த பணியை செய்து கொண்டிருந்தார்கள். அவருக்கு அதிகமாக புக்குகள் வாசிப்பதில் அதிக ஆர்வம் உள்ளவர். எனவே அப்பொழுதே அவர் எப்ப பார்த்தாலும் அந்த வேலையை செய்யும்போது தன் அருகிலே ஒரு புஸ்தகத்தோடே அவர் அமர்ந்திருப்பார். எப்பொழுது பார்த்தாலும் புஸ்தகம் படித்து கொண்டு வேலையும் செய்து கொண்டே இருப்பார். அவர் நிறைய மொழிகள் அந்த சிறு பிராயத்திலே கற்றறிந்தார். பிரெஞ்சு, லாட்டின், கிரேக்கு, அப்படி நிறைய பாஷைகள், அவர் நிறைய மொழிகளை கற்று தேர்ந்தார். அப்போ இந்திய வரைபடத்தை அவர் கண் முன்னால் வைத்து அதை பார்த்து ஜெபித்து கொண்டே இருப்பார். ஆண்டவரே, இந்த எல்லா நாட்டு மக்களையும் நான் நேசிக்கிறேன் என்று சொல்லி ஜெபிப்பார். அவர் தன்னுடைய 18வது வயதில் ஜான் மார்க் என்று சொல்லி உடன் வேலையால் மூலம் ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். அதன் பிற்பாடு அவர் அதிகமாக தேசங்களின் மேல் பாரம் கொண்டு எங்கேயாவது போய் ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தோடும் பாரத்தோடும் அவர் காணப்பட்டார். தன்னுடைய 20வது வயதில் திருமணம் செய்து கொண்டார். இவராக இருக்கும் பொழுது கல்கத்தாவுக்கு மிஷனரி தேவை என்று சொல்லி பாப்டிஸ்ட் நிறுவனம் திருச்சபையிலே ஒரு அறிக்கை வெளியிடுகிறார்கள். அப்பொழுது இவர் தன்னை அர்ப்பணிக்கிறார். நான் செல்கிறேன் இந்தியாவுக்கு என்று சொல்லி கப்பல் மூலம் பிரயாணப்படுகிறார்கள். அவர்கள் கல்கத்தாவிற்கு வந்து சேர மொத்தம் 5 மாதங்கள் ஆனது. அந்த வரும் வழியிலேயே அவங்களுடைய ஒரு குழந்தை, கடைசியில ஒரு சின்ன பிள்ளை, கைப்பிள்ளை, அந்த குழந்தை இறந்து விடுகிறது கடல் பிரயாணத்தின் போது. அவர் இறந்த அந்த குழந்தையை கடலிலே வீசுகிறார். அப்புறம் அவங்க வந்து கல்கத்தா வந்து இறங்கின உடனே அவர் வரும் வழியிலேயே இந்த கடல் பிரயாணத்தின் போதே பெங்காலி மொழியை கற்றுக்கொண்டே வருகிறார். அநேக மொழிகளை அவர் கடல் பிரயாணத்திலே சான்ஸ்கிரிட், ஹிந்தி எல்லாவற்றையும் அவர் படித்து கொண்டு புக்கு மூலம் அவராகவே அதை கற்றுக்கொண்டு வருகிறார். கல்கத்தா வந்து இறங்கின உடனே அவர் என்ன செய்கிறார், அங்குள்ள ஒரு ராம் பாசு என்று சொல்லி ஒருத்தரை தெரிந்தெடுத்து அவர் மூலம் இன்னும் அதிகமாக அந்த பெங்காலி மொழியை கற்றுக்கொள்கிறார். சீக்கிரமாக கற்று ஒரு அச்சுக்கூடத்தை அங்கு உருவாக்கினார் கல்கத்தாவிலே. அவங்க மனைவி வந்து அங்க உள்ள சூழ்நிலை, சாப்பாடு, கால சூழ்நிலை, அநேக காரியங்களினால் பாதிக்கப்பட்டு அவங்க ஒரு பைத்தியமாக ஆகிவிடுறாங்க. அவங்கள ஒரு சங்கிலியில கட்டி வைத்திருக்கிறாங்க. 13 வருடமா அவங்க இவ்விதமாக காணப்பட்டார்கள். அவங்களுடைய குழந்தை ஒன்றன் பின் ஒன்றாக இறக்கிறது. கடைசியாக மகன் பீட்டர் 5 வயது இருக்கும் பொழுது அவன் இறந்து விடுகிறான் விஷ காய்ச்சலினால். அப்பொழுது அவர் தானாகவே குழி தோண்டி தன்னுடைய குழந்தையை புதைக்கிறார். அவருடைய சூழ்நிலை பார்த்தீங்கன்னா மிகவும் பயங்கரம். ஆண்டவருக்காக தன்னை அர்ப்பணித்து அவர் வந்து அவர் பட்ட பாடுகள் எவ்வளவோ சொல்லனா முடியாதது. ஆனாலும் அவர் ஆண்டவருக்காக வைராக்கியமாக தன்னுடைய காரியங்களை சிறிதளவும் கொஞ்சம் கூட அதை யோசிக்காமல் தொடர்ச்சியாக முழு மூச்சாக செய்து கொண்டிருந்தார். வேதாகமங்களை 40 மொழிகளிலே காஸ்பல் அவர் மொழிபெயர்த்தார். 18 பெரிய முக்கியமான மொழிகளிலே வேதாகமத்தை முழுமையாக மொழிபெயர்த்தார். இவ்வாறாக இந்த வேலைகள் தீவிரமாக நடந்து கொண்டு இருக்கும்போது ஒரு நாள் அவருடைய அச்சுக்கூடம் தீப்பிடித்து ஒரு நாள் மாலையிலே எரிந்து விடுகிறது. எவ்வளவோ தீயை அணைக்க போராடுகிறார்கள், ஆனால் அது தீயை அணைக்கவே முடியவில்லை. முழுமையா எரிஞ்சிட்டு உடனே அவர் நொறுங்கி போயிட்டார். பிள்ளைகளுடைய இறப்பு ஒரு பக்கம், மனைவியுடைய இறப்பு ஒரு பக்கம், அச்சுக்கூடம் எரிந்தது. இவ்விதமாக அவர் பட்ட கஷ்டம் சொல்லனா முடியாதது. திரும்பவுமாக முழுமூச்சாக இரவு பகலாக தன் குழுவினருடன் சேர்ந்து அந்த மொழிகள் எல்லாவற்றையும் மொழி பெயர்ப்பதில், வேதாகமம் எல்லார் கையிலையும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் அந்த மொழி பெயர்ப்பதில் அவ்வளவு ஆர்வம் உள்ளவராக 18 முழு வேதாகமத்தை மொழிபெயர்த்தார் மொழிகளிலே. அப்புறம் 40 மொழிகளிலே அவர் காஸ்பல் மக்களுடைய கரங்களில் கிடைப்பதற்காக, அப்புறம் பெங்காலி, ஹிந்தி, சான்ஸ்கிரிட் நிறைய மொழிகளிலே இவ்விதமாக அவர் எல்லா காரியங்களையும் அவர் செய்து அவருடைய பணிகளிலே இருக்கும் பொழுது அப்பொழுது உள்ள அந்த கவர்மெண்ட் அவரை கௌரவப்படுத்துவதற்காக அவருடைய செய்த எல்லா வேலைகளையும் பார்த்து தபால் தலை வெளியீட்டு விழாவிலே அவரை அழைத்து கௌரவித்தது. அப்பொழுது உடன் வந்த அநேக பெண் வெளிநாட்டவர்களும் அதிலே ஆண் வெளிநாட்டவர்களும் கலந்து கொண்டார்கள். அதிலே ஒரு பெண் சொன்னால்,
இவருக்கு தபால் தலை வெளியீட்டு விழா நடத்துகிறார்கள், ஆனால் இவரோ ஒரு ஷூ மேக்கர் தானே என்று சொல்லி ஒரு அற்பமாக பேசினாள். அப்பொழுது அவர் சொன்னார், எழுந்து, நான் ஷூ மேக்கராக இருந்தால் கூட பரவாயில்லை, நான் ஷூ மேக்கர் கிடையாது, ஷூ மேக்கருக்கே ஒரு உதவியாளராக கிழிந்து போன செருப்பு தைக்கிறவனாக தான் நான் இருந்தேன் என்று சொல்லி இன்னும் தன்னை தாழ்த்தினார். அவ்விதமாக அவர் தன்னை தாழ்த்தி அந்த விழாவிலே பேசினார். அவருடைய காரியங்களை கௌரவித்து அப்பொழுது உள்ள கவர்மெண்ட் அவங்கள பெரிய அளவில் கௌரவித்து எல்லா காரியங்களையும் செய்தார்கள். அவர் எப்பொழுதும் என்ன சொல்வார்னா, நீங்க என்ன குறித்து பேசாதீங்க, கேரியின் இரட்சகரை குறித்து மாத்திரம் பேசுங்கள் என்று சொல்லி அவர் அடிக்கடி சொன்னார். அடுத்து ஒரு காரியம், தேவனிடத்திலிருந்து பெரிய காரியங்களை எதிர்பாருங்கள், தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்யுங்கள் என்று சொல்லி கேரி அடிக்கடி மற்றவர்களிடம் சொல்லினார். இதுல இருந்து நம்ம பார்க்கிறோம், வில்லியம் கேரியோட வாழ்க்கை நமக்கு அதிக முன் உதாரணமாக இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி முடித்தார். அதே போல அவருடைய அன்புல ஏவப்பட்டு அவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டாலே அநேக மிஷனரிகள் தங்களை அர்ப்பணித்து இந்திய தேசத்துக்கு வந்து தங்களை முழுமையாக நம்முடைய நாட்டில அவர்கள் தங்களை ஈடுபடுத்தி வேதாகம மொழி பெயர்ப்புகளிலும் அநேக தொண்டு ஆற்றுவதிலும் மக்களுக்கு கல்வி அறிவு புகட்டுவதிலும் இப்படியாக தங்களுடைய நாட்களை செலவழித்தார்கள். இவர் பார்த்தீங்கன்னா, இவர் செராம்பூர் கல்லூரி, அநாதை இல்லம், தொழுநோய் இல்லம் என்ற 3 காரியங்களை அவர் கல்கத்தாவிலே நிறுவினார். கடைசியாக அவர் தன்னுடைய தேசத்துக்கு அவர் ஒரு முறை கூட திரும்பி போகவில்லை. அவர் எப்படி கல்கத்தாவுக்கு வந்தாரோ அதே மாதிரி அவர் கல்கத்தாவிலேயே இருந்து விட்டார். தன்னுடைய தேசத்தை முழுமையாக மறந்து தன்னுடைய 72வது வயதில் அவர் இந்திய தேசத்திலேயே அவர் மரித்தார். இன்றைக்கு அவர் புகழ் மங்காமல் நம்முடைய மத்தியிலே பேசப்படுகிறது. வில்லியம் கேரி என்றால் உடனே நம்முடைய நினைவுக்கு அவர் வரத்தக்கதாக அவர் செய்திருக்கிற காரியங்கள் பற்பல உண்டு. ஆண்டவர் கடைசியாக பரத்துக்கு எழுந்தள்ளி போகும்போது அவர் நம்மோடு சொன்ன வார்த்தை, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று சொன்னார். இந்த வார்த்தை நம்மிடையே இன்றைக்கும் நம் உள்ளங்களிலே அது கிரியை செய்ய வேண்டும், நாம் அதை செய்ய வேண்டும். கர்த்தருடைய ஆசை முழுமையாக நம்மிலே நிறைவேற நாம் நம்மளை அர்ப்பணிக்க வேண்டும். சிலுவை நமக்கு கற்றுக் கொடுத்த 3 காரியங்கள், அன்பு, தாழ்மை, அர்ப்பணிப்பு. இந்த 3 காரியங்களை நினைவில் கொண்டவர்களாக நாமும் நம்மை அர்ப்பணிப்போமா? ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற பரலோகத்தின் பிதாவே, இந்த அருமையான வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். இப்பொழுதும் சிறிது நேரம் நாங்கள் சிலுவை குறித்து தியானித்தோம். உம்மிடத்திலிருந்து தாழ்மையை நாங்கள் கற்றுக்கொண்டோம். ஆண்டவரே, உம்முடைய அர்ப்பணிப்பு, பிதாவின் சித்தம் நிறைவேற நீர் உம்மை அர்ப்பணித்தீரப்பா. ஆண்டவரே, அந்த காரியங்கள் ஆண்டவரே இந்த 3 காரியங்களிலும் எங்களிலும் காணப்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் உள்ளத்திலும் நீர் பேசும்படியாக ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், நன்றி ஆண்டவரே. அப்பா, நீங்க உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் என்று சொன்னீரே. சமயம் வாய்க்கும் போதெல்லாம் நாங்கள் உங்களுடைய சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறவர்களாக காணப்பட ஆண்டவரே எங்களுக்கு கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்துல கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன், ஆமேன்.